அன்கான்ஷியஸ் அதாவது அன்கான்ஷியஸ் லெவல்ல போகும்போது நம்ம இந்த ஜபக்கிரியா வந்து அதுவே நம்ம பழக்கத்துக்கு கொண்டாந்தோமோ அது போயிட்டு இருக்குன்றது எனக்கு தெரிய வந்தது. இப்ப அழகா சொல்லிட்டீங்க. இப்ப இந்த அன்கான்ஷியஸ்ல வந்து நம்ம உச்சரிக்கிறோமா இல்லையான்றது நம்ம கான்ஷியஸ் லெவலுக்கு தெரியாது. சரிங்களா ஐயா? கான்ஷியஸ்ல தெரியாது நம்ம உச்சரிக்கிறோமா இல்லையான்னு. அது அன்கான்ஷியஸ்ல போயிட்டு இருக்கும். இப்ப அதுக்கு முன்பு இது என்னுடைய ஒரு சின்ன டவுட் ஐயா. இப்ப ஜபக்கிரியா இல்லாத பட்சத்துல இந்த அன்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்கும்? நான்ற எண்ணம் மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்குமா? அதுவும் நம்மளுக்கு கான்ஷியஸா தெரியாது. சோ இப்ப அந்த நானுக்கு பதில் தான் இந்த ஜபக்கிரியா ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சுயா. சரி, பரவாயில்ல. இது வந்து ஒரு தனி கேள்விதான். இருந்தாலும் இதோடய நம்ம நினைச்சுக்கலாம். சரி. பொதுவாக சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையில பகல் முழுதும் வந்து அவங்க பல்வேறு காரியங்களில் ஈடுபடுறாங்க. பல்வேறு விஷயங்களோடு அவங்க மனது தொடர்பு, கஷ்டம், சந்தோஷம், பல்வேறு நிகழ்வுகள் இதெல்லாம் மைண்டுக்குள்ள ஆழமாக அன்றாடம் இதெல்லாம் பதிவாகிக்கிட்டே தான் போகும். எல்லாமே ஒரு சாதகனா இருந்தாலும் சாதகன் அல்லாத இருந்தாலும் அன்றாடம் எதெல்லாம் புற உலகத்தில் இருக்குதோ அதெல்லாம் வந்து கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும்போது அது வந்து என்ன ஆகும்னா கடைசியில் எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த அன்கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு தான் அது கொண்டு போய் ஸ்டோரேஜில் ஆயிடும். இந்த உறங்கும் போது சாதாரண மனிதர்களுக்கு அல்லது இந்த சரியான பிராக்டிஸ் இல்லாம சாதனால நம்ம வந்து பகல் நேரம் மட்டும் அப்பப்போ காலையில 1/2 மணி நேரம் ட்ரை பண்றோம், ஈவினிங் 1/2 மணி நேரம் ட்ரை பண்ணாலும் இந்த கான்சியஸ் மைண்டு உறக்கத்துக்கு போகும்போது இது என்ன சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் இந்த உறக்க நிலை என்பது அன்கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இல்லை, இது சப்கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இப்ப என்ன நடக்கும்னா இந்த அன்கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல எல்லா நினைவுகளும் பதிவாகி இருக்கும், அங்கதான் இருக்கும். அது என்ன ஆகும்னா உங்களுடைய ரத்த ஓட்டம் ஓட ஓட உங்களுடைய பிரெயின் செல்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஆனா கான்சியஸ் மைண்டுக்கு அது பயன்படாது. இப்ப என்ன ஆகும்னா சில பேருக்கு நிறைய கனவுகள் வரும், அந்த விழித்த உடனே அந்த கனவுகள் வந்து நினைவுக்கு வரும். சில பேருக்கு வந்து ஏதோ கனவு பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எதுவும் நினைவுக்கு வரல, அல்லது நினைவுக்கே வராது, கனவு கண்டமான்றது கூட அவங்களுக்கு தெரியாது. சோ இந்த வந்து ஏன்னா இறந்தால் மட்டும்தான் மைண்ட் வந்து ஃபங்க்ஷனை இழக்கும். ஆனா நம்ம அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருந்து இந்த சப்கான்சியஸ் உறக்க நிலை மனதிற்குள்ளார இது இயங்கி கொண்டே இருக்கும், இயங்கிக்கிட்டே தான் இருக்கும் அது. பட் ஏன் ஒரு சாதகனுக்கு வந்து அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இது நடக்குது அப்படின்னா நீங்க தியானத்தின் போது என்ன பண்றீங்க அப்படின்னா கான்சியஸ்ல இருந்து நீங்க மைண்ட் என்ன பண்றீங்க செகண்ட் லேயர் ஆஃப் மைண்டுக்கு தான் கொண்டு போறீங்க. அங்க கொண்டு போனதுக்கு அப்புறம் அங்க வந்து நீங்க அதுதான் அப்படின்ற உணர்வை எங்க உணர்றீங்கன்னா அந்த செகண்ட் லேயர்ல தான் அதை வந்து நீங்க ஃபீல் பண்றீங்க. ஆனா அது என்னன்னா நீங்க அதுக்கும் உள்ள இருக்கிற பம்மம் தான் அது அப்படின்னு அந்த மைண்ட் நினைக்கும் போது அந்த மைண்டு ட்ரை டு அந்த மெர்ஜ் இன்டு த இன்னர் மோஸ்ட் அந்த அன்கான்சியஸ் மைண்டுக்குள்ள அதுதான் ட்ரை பண்ணிட்டே இருக்குது. ஸோ இப்படி பழக்கப்படுத்தும் போது ஒரு சாதகனுக்கு வந்து அது என்ன ஆகுதுன்னா அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்குள்ளாரதான் பிரம்மத்தை அதுக்குள்ள போனாதான் பிரம்மத்தை உணர முடியும். மைண்ட் எவ்வளவுதான் வந்து கான்சியஸ் ஸ்டேட்ல வந்தாலும் அது வந்து அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு வந்து நீங்க வந்து ஒரு உறக்க நிலைக்கு தான் போறீங்க தியானத்துல ஆக்சுவலா. ஏன்னா புற உலகத்தை வந்து கான்சியஸ் ஸ்டேட்டை நீங்க மறந்துடுவீங்க. புற உலகத்தினுடைய நினைவுகள் கடந்தாதானே நீங்க அங்க தியானத்துக்குள்ள மூழ்க முடியும். அப்ப அது வந்து ஒரு உறக்க நிலை தான். ஏன்னா புற உலகத்துடைய நினைவு எதுவுமே இல்லை, அது உறக்க நிலை தான். அது விழித்துக் கொண்டே வருகின்றார். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று சித்தர்கள் பாடியிருக்காங்க. இது தூங்காமல் தூங்குவது. அப்போ மற்றவங்களுக்கு வந்து எப்பயுமே இந்த அன்கான்சியஸ் ஸ்டேட் வந்து என்ன நிலையில இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உறங்கும் போது இந்த கனவு நிலைகள் வர அது ஓடிட்டே இருக்கும். பாஸ்ட் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால சிறு பிராயத்துல இருக்கின்ற அந்த நடந்த விஷயங்கள், ஈவன் சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் பர்த்தினுடைய அந்த இதெல்லாம் கூட அந்த மைண்டுக்குள்ளதான ஸ்டோரேஜா இருக்கு. மைண்ட் வந்து யாரும் சுட்டி எரிக்க முடியாது, மண்ணுல புதைக்க முடியாது. அது வந்து உடம்ப விட்டு போயிட்டு மறுபடியும் இன்னொரு பாடி வந்த உடனே மறுபடியும் அந்த மைண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருது. அப்ப அந்த மைண்டுக்குள்ளார ஸ்டோரேஜ் இருக்கிறதெல்லாம் பிரெயின் மூலமாக நம்ம உடம்புக்குள்ளார அது வருது. ஸோ பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும்போது ஒருத்தருக்கு அந்த நினைவு பகுதியாகிய அந்த பிரெயின் வழியாக அந்த அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்கிறது உங்களுடைய ரத்த ஓட்டம். உதாரணமா நீங்க வந்து ஒரு பக்கமே சாஞ்சி படுத்துட்டு இருப்பீங்க, ரொம்ப நேரம் பார்க்கும்போது இந்த ரத்த அழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கமா போய் என்ன படுத்திருக்க பக்கத்துல ரொம்ப அழுதிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் பார்த்து தூங்கிட்டு போது கொஞ்சம் திரும்புவாங்க. நீங்க வந்து ஒரு வீடியோ செட் பண்ணி பாருங்க, ஒரு வீடியோ கேமராவை எத்தனை முறை அவங்க பரண்டு படுக்கிறான்னு நீங்க பார்க்கலாம்.
ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காவே அவங்கள வந்து அந்த மாதிரி மாத்தி மாத்தி படுக்க வைக்கும். அப்ப வந்து நார்மலா போயிட்டு இருக்கும். பட் சில பேர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தாலோ அல்லது வந்து ரொம்ப அலுப்பு, ரொம்ப சோர்வுனால அப்படி படுத்தாங்கன்னா, சில கனவுகள் பார்த்தீங்கன்னா, அப்நார்மலான கனவுகள் சில வரும். ஏன்னா, இந்த ரத்த ஓட்டம் முழுமையான பகுதிக்கு போய், முழுமையான பிரெயினுக்கு வந்து போகாம, ஒரு பகுதியான இதுல மட்டும் ஃபோர்ஸா போகும். இந்த மாரி நேரங்கள்ல, அந்த மனதினுடைய ஆழ் மனதினுடைய அந்த நினைவுகளுடைய அந்த பதிவுகள் இருக்கு இல்லையா? எல்லாமே அந்த மைண்ட்ல இருந்து ம உ இன்னொரு உடல்ல வந்த உடனே, அந்த மைண்ட்ல இருக்கிற எல்லாமே இந்த இதோட கனெக்ட் ஆயிடும். எதோட பிரெயினோட கனெக்ட் ஆயிடும். அப்ப அந்த ஆழ் மனதில் இருக்கிற எல்லா நினைவுகளையும் திருப்பி கொண்டு வருது எதுனாக்கா இந்த பிரெயின் செல்ஸ் தான் உங்களுக்கு நர்வ்ஸ் தான் கொண்டு வரும். இப்போ இதுதான் அங்க நடக்கும். அப்ப என்ன நடக்கும்னா அவங்களுக்கு இந்த உறக்க நிலை என்ற அந்த நடுப்பகுதியில கனவுகள், விதவிதமான கனவுகள், அதிபயங்கரமான கனவுகள், இதெல்லாம் பாஸ்ட் நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த கனவுல வரும். சில பேர் பார்த்தோன்னா அப்படியே அந்த கனவுலயே வந்து சொல்லணும் துயரம் படுகின்ற மாதிரிலாம் கனவு இருக்கும். அந்த கனவுலயே முழிச்சுட்டு அப்படியே மிரண்டு போய் கொஞ்ச நேரம் தூக்கம் வராமலாம் இருப்பாங்க. இதெல்லாமே இந்த பாஸ்டினுடைய இதெல்லாம் வந்து வரும். சிலது வந்து இப்ப கரண்டா இருக்கிற நினைவுகள், அதோட அந்த பாஸ்ட் நினைவுகள் 2ம் மிக்ஸிங் ஆயி, ரத்த ஓட்டம் சரியான முறையில வந்து பிரெயின்ஸுக்குள்ள போகலைன்னா, 2ம் மிக்ஸிங் ஆயி, அது வந்து ஒரு அதிசயமான, அபூர்வமான சில கனவுகளாகவும் தோன்றும். சோ இதுதான்யா மற்றவங்களுக்கு வந்து என்னன்னா, அன்கான்ஷியஸ் ஸ்டேட் வந்து எப்பயுமே இந்த கான்சியஸ் இது உறக்க நிலை மனதுக்கான இதை வந்து தொடர்புல தான் இருக்கும். அதனால அங்க இருக்க நினைவெல்லாம் இந்த உறக்க நிலை மனதுல அது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். ஒரு சாதகன் வந்து இந்த மாதிரி பழகுகின்ற பொழுது, அப்போ அவனுக்கு வந்து வேறு சிந்தனை அங்க இல்லாதனால, அவருடைய மைண்ட் எப்பயுமே அந்த ஐடியேஷன்லயே இருக்கிறதுனால, அந்த ஐடியேஷன் எப்பயுமே இந்த உறக்க நிலையை கடந்து தான் சாதனாவிலையும் கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்கும் போதும் போறதுனால, இது நடைபெறுவது எங்க நடக்குதுன்னா அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இந்த ஜப்பாவானது போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இதோட தொடர்புடைய இன்னொரு விஷயம். ஐயா உங்க கேள்விக்கு இது ஆன்சர் ஓகேன்னா பாருங்க. புரியுதா? புரியுது, புரியுது, புரியுது. இதோட தொடர்புடைய இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். எந்த ஒரு சாதகன் தாரக பிரம்மாவை தன்னுடைய கனவுல பாக்குற மாதிரி அவன் நினைக்கிறானோ, கிடைச்சதோ கனவுல வந்து பார்க்கின்றானோ, அந்த பாபா சொல்றாரு, இட் இஸ் நாட் அ ட்ரீம் பட் இட் இஸ் ரியல். எப்படி ஒரு சாதனா செஞ்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு அற்புதமான காட்சி அவர் தருகின்ற அவ்வளவு சாதனாவில, அதுபோல இந்த மாதிரி உணர்வுடைய சாதங்களுக்கு அது இருக்குதுன்னா இட் இஸ் நாட் இன் சப்கான்சியஸ் பட் இன் த அன்கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல உள்ளாரதான் அந்த காட்சி கிடைக்குது. ஏன்னா அதுதான் பிரம்மத்தோடு ஆத்மனோடு தொடர்புடைய பகுதி. அங்கதான் அவனுக்கு காட்சி கிடைக்குது. அது வந்து நீங்க நினைக்கலாம் அது கனவுல பார்த்தேன்னு. இல்லவே இல்லை. எப்ப தாரக பிரம்மா வந்து உங்க ட்ரீம்ல வராரோ இட் இஸ் நாட் அ ட்ரீம் பட் நீங்க இட் இஸ் கேரண்டீட் தட் நிஜமாவே நீங்க பார்த்ததுன்னு. ஆனா உங்க மைண்ட் திருப்தி அடையாது. இல்லையே என் கண்ணு முன்னாடி நான் பகல்ல தியானம் பண்ணும்போது வந்திருந்தா கூட அற்புதமான காட்சி நான் உணர்ந்திருப்பேன். ஆனா தூக்க நேரத்துல இது வந்துருச்சு, இந்த கனவாதானே நினைக்க முடியுதுன்னு நினைக்கலாம். பாபா தெளிவா சொல்றாரு, இட் இஸ் நாட் எ ட்ரீம். சோ அதோட தொடர்புடைய விஷயம்னால இது அதையும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன். சரிங்க. ரொம்ப 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 ஆழமா இருக்கு கேள்விகள்லாம்.